உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 15ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 சனிக்கிழமை, மந்தவாசரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை. பராபவ வருடம் ஆடி மாதம் 30ஆம் நாள், திருதியை திதி, பூர நட்சத்திரம், சித்த யோகம், வளர்புரை. இன்றைய தினம் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சதய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம தினம். சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேசம் வெற்றி, ரிஷபம் நலம், மிதுனம் பணிவு, கடகம் மறதி, சிம்மம் நிம்மதி, கன்னி வரவு, துலாம் பெருமை, விருச்சிகம் தேர்ச்சி, தனுசு புகழ், மகரம் நற்செயல், கும்பம் கவனம், மீனம் எதிர்ப்பு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின், ஆன்மீகம் சம்பந்தமாக இருக்கலாம், ஜோதிடம் சம்பந்தமாக இருக்கலாம், வாஸ்து சம்பந்தமாக எதை பற்றியாவது கேள்விகள் இருப்பின், சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏலக்காய் பரிகாரம். இதை பற்றி நான் முன்னுக்கும் பேசியிருக்கேன். ஏலக்காய் பரிகாரம். ஏலக்காய் என்பது ஒரு அற்புதமான சித்த வைத்திய மூலிகை என்று கூட சொல்லலாம். ஆன்மீகத்தன்மை பொருந்திய பொருள். வைத்திய துறையிலும் சித்த வைத்தியத்தில் ஏலக்காய் என்பது ஒரு மருத்துவ குணம் கொண்ட மூலிகை என்று சொல்லப்படுகின்றது. விஞ்ஞான ரீதியாகவும் ஏலக்காய்க்குள்ள பலவிதமான சத்துக்கள் உள்ளதாக கூறப்படுகின்றது. ஆன்மீக ரீதியாகவும் ஏலக்காய் ஒரு முக்கியமான ஆன்மீக பொருள் என்று கூறப்படுகின்றது. ஏலக்காய் ஒரு அற்புதமான விஷயம். முதல்ல நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், உங்களுக்கு பணம் வர வேண்டும், உங்களோட கையில் காசு இருக்க வேண்டும், நீங்கள் வசதியாக வாழ வேண்டும் என்றால் உழைக்காமல், கஷ்டப்படாமல், முயற்சி எடுக்காமல் பணம் வராது என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்கிறேன் ஏலக்காய் பரிகாரம். இந்த ஏலக்காயை இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு காசு வருமெண்டா, அதை மட்டும் செய்தால் காசு வராது. நீங்கள் கஷ்டப்பட வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும், கடின உழைப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும், கடினமான விடாமுயற்சி இருக்க வேண்டும், தோல்வியை கண்டு துவண்டு போகக்கூடாது. உங்களுடைய மனசுக்கு, மனதுக்கு தெரியணும் நீங்கள் கஷ்டப்படுறீங்கள். யாருக்கு இந்த பரிகாரம் என்றா, நான் கஷ்டப்படுகின்றேன் ஐயா, நான் கஷ்டப்பட்டு உழைக்கின்றேன் ஐயா, நான் முயற்சி செய்கின்றேன் ஐயா, ஆனாலும் என்னுடைய முயற்சிகள் பலிக்கவில்லை, கஷ்டப்பட்டும் பலனில்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்குத்தான் இந்த பரிகாரம் வேலை செய்யுமே தவிர, நீங்கள் கஷ்டப்படாமல், உழைக்காமல், முயற்சி எடுக்காமல், விடாமுயற்சி இல்லாமல், தோல்வியை கண்டு துகண்டு போகக்கூடியவர்களாக இல்லாமல் இருந்தால் இந்த பரிகாரம் உங்களுக்கு வேலை செய்யாது. அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி செய்தால் மட்டுமே உங்களுக்கு பலன் உண்டு. ஒரு பாத்திரத்தில் நீர் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் டம்ளராக இருந்தாலும் சரி, ஒரு டம்ளர், ஒரு சில்வர் பாத்திரம் அல்லது ஒரு பித்தளை பாத்திரம், ஒரு கண்ணாடி பவுல், இதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கொள்ளுங்க.
அதுக்குள்ளே 2 ஏலக்காயை போடுங்கள். 2 ஏலக்காய். இதில் ஏலக்காயில் பச்சை கலரில் இருக்கும் ஏலக்காய். இதுதான் பரிகாரத்துக்கு மிகச்சிறந்தது. கொஞ்சமாவது பச்சை கலர் அதில் இருக்கிற மாதிரி ஏலக்காய் எடுத்து 2 ஏலக்காயை முழுசாக தட்டைக்கிட்ட உடைக்க பிக்க வேணாம், முழுசாக போடுங்க. விதையோட 2 ஏலக்காயை. என்ன வேண்டும் என வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் மனதார பிரார்த்தனை, உங்களுடைய பிரார்த்தனையை பிரபஞ்சத்திடம் வையுங்கள். பிரபஞ்சம் எல்லாவற்றையும் உங்களுக்கு தரும். அடி மனதில் இருந்து உங்களுடைய பிரார்த்தனை வெறும் தொண்டையிலிருந்து பேசுகிற வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. மூலாதாரத்தில் இருந்து அடி மனசில் இருந்து உங்களுடைய பிரார்த்தனைகள் இருக்க வேண்டும். அடி மனதில் இருந்து ஆழமான பிரார்த்தனை செய்யுங்கள். எனக்கு பணம் வேண்டும், எனக்கு கார் வேண்டும், எனக்கு வீடு வேண்டும், எனக்கு நிலம் வேண்டும், எனக்கு திருமணம் நடக்க வேண்டும், நான் வெளிநாடு செல்ல வேண்டும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வரிசையாக நான் சொல்லுறேனேன்றதுக்காக எல்லாத்தையும் வரிசையாக அடுக்காதீங்க, அது சரி வராது. ஏதாவது ஒரு கோரிக்கையை வையுங்கள். நான் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று அடி மனதில் இருந்து 5 அடக்கி ஒரு மனதோடு பிரார்த்தனை செய்யுங்கள். அதை திரும்பி திரும்பி நினையுங்க. அதுக்கு பிறகு அந்த தண்ணியை கொண்டு போய் ஏலக்காவுடன் நல்ல பூக்கக்கூடிய மலட்டு மரத்துக்கு ஊற்றக்கூடாது. பூக்காத மரம், காய்க்காத மரத்துக்கு, நல்ல மாங்காய் காய்க்கிற மாம்பழம் வரக்கூடிய நல்ல மாமரத்துக்கு ஊற்றலாம். அல்லது பூச்செடிகள், ஒரு மல்லிகை பூச்செடி கொண்டே ஊற்றுங்கோ, ஒரு துளசி செடி கொண்டே ஊற்றுங்கோ, நல்ல பவள மல்லிகை செடி தாராளமாக கொண்டே விடுங்க, நல்ல ரோசா பூச்செடி, பூக்கக்கூடிய பூத்து கொழுங்கக்கூடிய செடிகளுக்கு அந்த தண்ணியை ஊற்றுங்கள். ஒரு பாத்திரத்தில் நீர் எடுங்கோ, அதுக்குள்ளே 2 ஏலக்காயை போடுங்கோ, அதை உங்களுக்கு முன்னுக்கு வச்சுக்கொள்ளுங்கோ. அதுக்கு முன்னுக்கு போய் உட்கார்ந்து கொள்ளுங்க. ஒன்று வடக்கு அல்லது கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி உட்கார்ந்து கொண்டு ஆழமாக பிரார்த்தனை செய்யுங்கள். திரும்ப திரும்ப மந்திரம் போல சொல்லுங்கள். நான் வெளிநாடு போக வேண்டும், எனக்கு வெளிநாட்டு வாய்ப்பு உருவாக வேண்டும், நான் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும், எனக்கு திருமணம் நடக்க வேண்டும், எனக்கு குழந்தை செல்வம் வேண்டும், எனக்கு பணம் கிடைக்க வேண்டும், நான் செய்கிற தொழிலில் எனக்கு முன்னேற்றம் வேண்டும், எனக்கு பதவி உயர்வு வேண்டும், எனக்கு இடமாற்றம், ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை ஆழமாக பிரார்த்தனை செஞ்சுட்டு பூச்செடிக்கு தண்ணியை ஊற்றுங்கோ. உங்களுடைய பிரார்த்தனையை பிரபஞ்சம் ஏற்றுக்கொள்ளும், இறைவன் ஏற்றுக்கொள்வார். உங்களுக்கு அதற்குண்டான பலன் கிடைக்கும், வரம் கிடைக்கும். இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன். 2 ஏலக்காயை எடுத்துக்கொள்ளுங்க. பெருமாள் அல்லது லக்ஷ்மியோட பெருமாள் இருக்கிற படத்துக்கு கொண்டு போய் அந்த ஏலக்காயை வையுங்கள். நெய் தீபம் ஏற்றுங்கள். படத்துக்கு முன்னுக்கும் லட்சுமியும் பெருமாளும் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் படம் இருக்கும். அந்த பெருமாளினுடைய மார்புல லக்ஷ்மி இருக்கும். இந்த மாதிரி பெருமாளினுடைய பாதங்கள் அழகாக தெரியும். நான் இதுக்கு முன்னுக்கும் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். எப்பவும் பெருமாளை கும்பிட்றதா இருந்தால் அவருடைய பாதங்களை பார்த்து கும்பிட வேண்டும். மகாலட்சுமியை கும்பிடுவதாக இருந்தால் அவருடைய கண்ணை பார்த்து கும்பிட வேண்டும். எந்தெந்த தெய்வங்களை இப்படி கும்பிடணும்லாம் சொல்லி தந்துக்கணும். இப்போ ஒரு பெருமாள் படத்தை வையுங்கோ. பெருமாளினுடைய மார்புல மகாலட்சுமி இருக்கிற மாதிரி பாதங்கள் நல்லா தெரிகிற மாதிரி பெருமாள் படம் இருக்கும். அந்த பெருமாள் படத்துக்கு முன்னுக்கு கொண்டு போய் 2 ஏலக்காய், அவருடைய பாதத்தில் 2 ஏலக்காயை வையுங்கோ. ஒரு நெய் தீபத்தை ஏற்றுங்கோ. ஏற்றிட்டு நான் முதல் சொன்னது மாதிரி ஆள் மனதில் இருந்து ஏதாவது ஒரு பிரார்த்தனை, ஒரு வேண்டுதலை செய்யுங்கோ. திரும்ப நான் சொன்ன மாதிரி ஆள் மனதில் இருந்து பிரார்த்தனை செய்யுங்கோ. அதிகாலையில் செய்கிறது ரொம்ப விசேஷம். பிரம்ம முகூர்த்தம் விட்டிய 3:30 மணி, 4, 4:30, 5:30 மணிக்கு முன்னுக்கு செய்யணும். அதிகாலையில் செய்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி செஞ்சதுக்கு பிறகு நெய் தீபத்தை ஏற்றி வையுங்க. நெய் தீபம் ஏற்றி இருக்கணும், பெருமாள் படம் இருக்கணும், லட்சுமியோடு சேர்ந்த பெருமாள் படம், அவற்றை பாதத்துக்கு முன்னுக்கு நெய் தீபம், 2 ஏலக்காயை வைத்து பிரார்த்தனை செய்து விட்டு அந்த ஏலக்காய் எடுத்து வாயில் போட்டு கொஞ்சம் பாலை குடியுங்கோ, அல்லது பாலில் போட்டு அந்த ஏலக்காயை குடியுங்கோ. அதிகாலை செய்வது நன்மை. இப்படி கொஞ்ச நாள் செஞ்சு 48 நாள் செய்யலாம். ஆனாலும் ஒரு 3 நாள், 11 நாள், 21 நாள் செய்து வரைக்குள்ள நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து இதை செய்தீர்களோ
அந்த காரியம் கொஞ்சம் கொஞ்சம் ஓவர் நைட்டில் எதுவும் நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறுவதை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள். இதில் என்ன விஷயம் என்றால், நீங்கள் பயத்துடன், பக்தியுடன், நம்பிக்கையுடன் இந்த வேண்டுதல்களை செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம். இந்த காரியம் நான் செஞ்சேன் ஐயா, நடக்கலைன்னா அதோட அர்த்தம் என்ன? நீங்கள் நம்பிக்கையோடு செய்யலை, நீங்கள் பயத்துடன் செய்யவில்லை, நீங்கள் பக்தியுடன் செய்யவில்லை என்பதுதான் அர்த்தமே தவிர, இந்த காரியங்கள் இறைவனால் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுப்பதனால் இறைவனுக்கு எந்த நட்டமும் வரப்போவதல்ல. இறைவன் நீங்கள் நினைத்ததை எல்லாம் அள்ளித்தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். அவனிடம் நீங்கள் வேண்டுதல் செய்வதுதான் தவறே ஒழிய, தவறான முறையில் பிரார்த்தனை செய்கின்றீர்களே ஒழிய, இறைவனிடம் அவனுடைய பக்கத்தில் எந்த ஒரு குற்றமும் இல்லை. நீங்கள் கேட்பதையெல்லாம் தருவதற்கு இறைவன் காத்து கொண்டிருக்கின்றான். அவர் கையை காட்டி கொண்டு தான் இருக்கார். நீங்கள் கேட்குறதுல தான் குற்றம் இருக்குது. ரைட், இதை ஒருக்கா செஞ்சுக்கோ. 3 ஏலக்காயை எடுத்து 27 நாட்கள் வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7, எப்போவும் சுக்கிரவாரம் சுக்கிர ஓரை என்று சொல்கிறது. சுக்கிரவாரம்னா வெள்ளிக்கிழமை 6 to 7 சுக்கிர ஓரையில் 3 ஏலக்காய் எடுத்து தீபமேற்றி மகாலட்சுமி பாதத்தில் வைத்து சிகப்பு துணியில் ஒரு முடிச்சு போட்டு 27 முறை தலையை சுற்றி வலது கையில் வைத்து மகாலட்சுமியிடம் வேண்டுதல் செய்து ஓடும் நீரில் போடுங்கள். காரியம் நிறைவேறும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.